வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். இன்னைக்கு இலங்கை ஊடகங்களிலெல்லாம் மிகப்பெரிய பிரதான செய்தியாக வந்திருக்கிறது மகர சிறைச்சாலையில் நடந்திருக்கக்கூடிய கலவரம் தான். இந்த சிறைச்சாலையில் நடந்திருக்கக்கூடிய கலவரம் ஒரு அச்சத்தை தரக்கூடிய கலவரமா என்றால், வெளியே கூடி நிற்கக்கூடிய கூட்டத்தை, அதாவது அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய உறவினர்கள் வெளியே வந்து கூடி நிற்கக்கூடிய கூட்டத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இது அச்சம் தரக்கூடிய ஒரு செயல்பாடு தான். ஆனால் அரசியல்வாதிகள் அல்லது அரசு சார்ந்து எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்கள் என்னவென்றால், நாங்கள் கலவரத்தை அடக்கிவிட்டோம், எனவே மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்பது அரசு சார்பில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது. ஆனால் அரசு சார்பில் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு இந்த அச்சத்தை இன்னும் அதிகப்படுத்துகிறது என்பதுதான் நிஜம். அரசு சார்பில் அப்படி என்ன அறிவித்திருக்கிறார்கள் என்றால், ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை அவசர நிலையில் அவர்கள் அவசர நிலை அறிவித்திருக்கிறார்கள். மக்கள் தங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியே வர வேண்டாம், இந்த இடங்களிலெல்லாம் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எச்சரிக்கை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அந்த பகுதிகள் அனைத்துமே அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு ஒட்டுமொத்தமாக காவல்துறை இராணுவத்தின் கட்டுப்பாட்டிற்குள் அந்த இடம் வந்திருக்கிறது என்ற செய்தி வருகின்றது. அப்படி என்றால் இது ஏதோ ஒரு அச்சத்தை உருவாக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது. இந்த மகர சிறைச்சாலையில் இதற்கு முன்பு இதுபோன்ற கலவரங்கள் ஏற்பட்டிருக்கிறதா? அப்பொழுது அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? இந்த மகர சிறைச்சாலை எதற்காக உருவாக்கப்பட்டது? இந்த கேள்விகளுக்கான விளக்கங்களை நாம் தெரிந்து கொண்டு இன்றைய சம்பவத்தோடு அதை பார்க்கின்ற பொழுது பல உண்மைகள் தெரிவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஸ்லேவ் ஐலாண்ட் என்ற ஒரு ஐலாண்ட் இருந்து அங்கு ஒரு சிறைச்சாலை இருந்தது. அந்த சிறைச்சாலையில் மக்கள் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். இது எப்பொழுது என்றால், பிரித்தானியர்கள் ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்தில். அப்பொழுது அங்கு சிறைச்சாலையில் கைது செய்து குற்றவாளிகளை அடைத்து வைத்திருந்தார்கள். குற்றவாளிகளை அடைத்து வைத்திருந்த பொழுது அவர்களுக்கு இடம் போதாத ஒரு சூழல் ஏற்படுகின்றது. எனவே பிரித்தானிய அரசாங்கத்தினர் ஒரு முடிவெடுக்கிறார்கள். நாம் இந்த சிறைச்சாலையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை இன்னொரு சிறைச்சாலைக்கு கொண்டு வைத்தால் சிறப்பாக இருக்கும் என்று முடிவு செய்கிறார்கள். அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் மகர சிறைச்சாலை. 1873 ஆண்டு இந்த சிறைச்சாலை உருவாக்கப்படுகிறது. கம்பா என்கின்ற மாவட்டத்தில் இந்த மகரா என்கின்ற சிறைச்சாலை இருக்கின்றன. இந்த சிறைச்சாலை உருவாக்கப்பட்ட பொழுது இந்த ஸ்லேவ் ஐலாண்டில் இருக்கக்கூடிய கைதிகளில் ஒரு பிரிவினரை பிரித்தெடுக்கிறார்கள். அது எப்படி பிரித்தெடுக்கிறார்கள் என்றால், கல்குவாரிகளில் வேலை செய்யக்கூடிய திறன் வாய்ந்த சிறைச்சாலை கைதிகளை அவர்கள் தேர்ந்தெடுத்து இந்த மகர சிறைச்சாலைக்கு அவர்கள் அனுப்புகிறார்கள். காரணம், மகர சிறைச்சாலையை சார்ந்து மகர கல்குவாரிகள் இருந்தன. எனவே இந்த கல்குவாரிகளில் வேலை செய்யக்கூடிய கைதிகள் தான் இங்கு தங்கி இருக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருந்தார்கள். 1902 ஆண்டு ஜூன் 28 அன்று இந்த சிறைச்சாலையிலிருந்து பகல் 2 மணி அளவில் சுமார் 79 கைதிகள் தப்பித்து செல்கின்றார்கள். இந்த கைதிகள் தப்பித்து செல்கின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய தலைமை காவலாளியுடைய கை துப்பாக்கியை இவர்கள் பறித்து கொண்டு செல்கின்றார்கள். இதுதான் இந்த மகர சிறைச்சாலையில் முதலாக நடைபெற்ற கைதிகள் தப்பிப்பு என்கின்ற ஒரு களமாக பார்க்கப்படுகின்றது. இலங்கை அரசியல் களத்திலும் இது ஒரு வரலாற்று பதிவாக இருக்கிறது என்கின்ற குறிப்புகள் இருக்கின்றன. இப்படி தப்பித்து சென்ற இந்த கைதிகளை தேடி கண்டுபிடிப்பதற்காக மேஜர் பிஷப் என்கின்ற ஒருவர் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்படுகிறது. அவர் தேடி போய் ஆங்காங்கே மறைந்திருந்த சுமார் 40 கைதிகளை அவர் கைது செய்கிறார். 39 கைதிகள் தப்பித்து சென்று விடுகிறார்கள். இது முதலாக மகர சிறைச்சாலையில் நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு கலவரம் அல்லது ஒரு தப்பித்தல் என்கின்ற நிலைப்பாட்டில் பார்க்க முடிகின்றது. 2020 ஆண்டு நவம்பர் திங்கள் 30 மிகப்பெரிய கலவரம் இந்த சிறைச்சாலையில் உருவானது. அப்படி அந்த கலவரத்தில் சுமார் 8 பேர் மரணத்தை தழுவுகிறார்கள். அதன் பின்பு இந்த கலவரம் ஒட்டுமொத்தமாக அடக்கி வைக்கப்படுகிறது. அது ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் இந்த சிறைச்சாலை கொண்டு வரப்படுகிறது. அதன் பின்பு தற்பொழுது இந்த சிறைச்சாலையில் ஒரு கலவரம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த கலவரம் மிக இலகுவாக கடந்து செல்லக்கூடிய கலவரமா என்கின்ற கேள்வி மனதிற்குள் எழும்பாமல் இல்லை. தற்பொழுதுதான் ஒரு 2 மாதத்திற்கு முன்பு
இலங்கையில் இருக்கக்கூடிய மிக பிரதானமான இன்னொரு சிறைச்சாலையில் கலவரம் நடைபெற்றது. அங்கு இருக்கக்கூடிய கைதிகள், அங்கு பாதுகாப்புக்கு இருந்த அதிகாரிகளை அவர்கள் பிடித்து கொண்டு போய் சிறை வைத்ததும், அந்த அதிகாரிகளுடைய கையில் இருந்த துப்பாக்கியை பறித்து கொண்டு சென்று அவர்கள் தாக்குதலுக்கு உட்படுத்திய களங்களும், அதன் பின்பு அந்த சிறைச்சாலை ஒட்டுமொத்தமாக கட்டுப்பாடுக்குள் எடுக்கப்பட்ட கதைகளை நாம் பார்த்திருக்கிறோம். இதனை மையப்படுத்தி பாராளுமன்றத்தில் கடுமையான விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டதும், அந்த சிறைச்சாலையில் நடைபெற்ற அந்த கலவரத்திற்கு உண்மை நிலை என்ன என்பதை குறித்த செய்திகள் வெளியே கொண்டு வரப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் எடுத்து வைக்கப்பட்டதையும் நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த சிறைச்சாலையில் இப்படி ஒரு கலவரம் நடைபெறும் என்கின்ற செய்தி முன்பே தெரிந்திருந்து என்றும், அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கலவரத்தை தூண்டிவிட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டும் அந்த கலவரத்தை மையப்படுத்திய செய்திகளாக இருந்தன. எனவேதான் எதிர்க்கட்சிகள் அதில் உண்மை நிலையை கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்றதை மையப்படுத்தி அவர்கள் மிக அழுத்தமாக நாடாளுமன்றத்தில் தங்களுடைய பதிவுகளை எடுத்து வைத்தார்கள். ஆனால் நாடாளுமன்றத்தில் இதற்கான விளக்கங்கள் தெளிவாக கொடுக்கப்படவில்லை. தற்பொழுது மகர சிறைச்சாலையில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கலவரத்தை மையப்படுத்தி ஆளுங்கட்சி என்ன சொல்லியிருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆளும் கட்சி என்ன சொல்லியிருக்கிறது என்றால், நீங்கள் முன்பு நடந்த சிறைச்சாலையில் நடந்த கலவரத்தை போல இது கலவரம் அல்ல, இரு அணியினருக்கிடையே ஏற்பட்ட ஒரு சிறிய மோதல்தான், அது சற்று கலவரம் போல மாறிவிட்டது. காவல்துறை அதிகாரியும் இராணுவத்தினரும் இணைந்து அந்த கலவரத்தை ஒட்டுமொத்தமாக அடக்கிவிட்டார்கள். இப்பொழுது அங்கு எந்தவிதமான குழப்பமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சிறைச்சாலையில் கலவரம் நடைபெறுகிறது என்கின்ற செய்தி தெரிந்தவுடன் சிறைச்சாலையில் உள்ளே கைதிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய உறவினர்கள் வெளியே கூடி தங்களுடைய சொந்தங்களுக்கு என்ன ஆகிவிட்டதோ என்கின்ற பதட்டத்தில் அவர்கள் கதறிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகின்றது. தற்பொழுது அரசு இந்த சிறைச்சாலையை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு அவசர நிலை பிறப்பித்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுத்திருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய மக்கள்கள் மிக சிரமத்தை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழலில் எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை எடுத்து வைத்திருக்கிறது. மகர சிறைச்சாலையில் கலவரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று 2 நாட்களுக்கு முன்பே தெரிந்திருந்த பின்பும் இந்த அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்கின்ற கேள்வி பரவலாக எழும்பி இருக்கக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட கலவரமா அல்லது அரசுக்கு தெரிந்து நடத்தப்பட்ட கலவரமா என்கின்ற கேள்விகள் எல்லாமே எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. தொடர்ச்சியாக அனுரா அவர்களுடைய ஆட்சியில் பெரும் சிக்கல்களே அரங்கேறி கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த சிறைச்சாலை கலவரங்கள் உதாரணமாகவே இருந்து கொண்டிருக்கின்றன. நன்றியுடன் இன்பா.